ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி மசாலா தோசை எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். நான் 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கரிசி, 50 கிராம் உளுந்து, 25 கிராம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா நைஸாக தோசை மாவு 2 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி ஓவர் நைட்டு புளிக்க வச்சு வச்சுருக்கேன். காலையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவையை போட்டு கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு இந்த மாவை நல்லா கலக்கிட்டு நல்லா தோசை நல்லா ரோஸ்ட்டாக விட்டு உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு வெங்காயம் வதக்கிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு மசாலா பட்டாணி போட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலா தோசைக்கு நடுவில் வச்சு நல்லா ஒன்று மூணு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி போட்டு அரைச்சதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக எண்ணெயை ஊற்றி நல்லா பொன்னிறமாக வேட்டுறது சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி சாம்பாரோட சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள்.